மீனம்னா 12ஆம் இடம். இது வந்து பொதுவான, நீங்க எந்த ராசி லக்னமா இருந்தாலும் பொதுவான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசி, கன்னி லக்னம் யாரா இருந்தாலும் இதை எடுத்துக்கலாம். கன்னி ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா, மிதுனம் நிறைய பேர் பாக்குறீங்கன்னு சொன்னீங்க. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில். மிதுன ராசிக்காரர்கள் போக வேண்டிய ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கன்னி காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். ஓகேங்களா? கன்னியை போல் ஒரு அறிவாளியும் இல்லை, கன்னியை போல் ஒரு திறமைசாலியும் இல்லை, கன்னியை போல் வந்து ஒரு கஷ்டப்படுறவங்களும் இல்லை. எதனால கஷ்டப்படுறவங்கன்னா காலபுருஷனுக்கு 6ங்க. ஓகேங்களா? சோ ஓகே, அடுத்து கன்னி ராசி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாத ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா 11 வந்து பாத்தீங்கன்னா சூரியன் குரு, 12 வந்து சுக்கிரன் கேது சந்திரன் மறையிறதுனால சில விஷயங்கள் உள்ளடக்கி நான் இந்த ஸ்தலம் சொல்றேன். சும்மா ஏனோ தானோ ஏதோ ஒரு ஸ்தலம் சொல்லலைங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு, எல்லா ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மைனஸ் இருக்கு, இந்த மாதம் என்னென்ன மைனஸ் இருக்கு, இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு எல்லாம் பார்த்து சொல்றேன். இப்போ கன்னி ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 12ல சுக்கிரன் கேது சந்திரன் இருக்கிறதுனால, ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாத கடைசியில வந்து சுக்கிரன் சந்திரன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கே வந்துட்டு போறாரு. ஸோ அதனால இதெல்லாமே கால்குலேட் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? கன்னி ராசிக்காரர்கள் இந்த மாதம் எந்த ஸ்தலம் போகணும் அப்படின்னா, நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய மாசாணி அம்மன் கோவில். பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய மாசாணி அம்மன் கோவில், இந்த கோவிலுக்கு கண்டிப்பா வேப்பிலை, எலுமிச்சை அண்ட் வந்து கொஞ்சோண்டு மல்லிகை பூ மேல வச்சுட்டு, இங்க பாருங்க இந்த மாதிரி வேப்பிலை இருக்கு, எலுமிச்சை வச்சுட்டு இதுக்கு மேல கொஞ்சோண்டு மல்லிகை பூ வச்சுட்டு, ஓகேங்களா, மல்லிகை பூ வச்சுட்டு போயிட்டு வாங்க. இந்த பூ இருக்குன்னா இந்த பூ வந்து இந்த காம்பு இப்படி இருக்கக்கூடாது, எடுத்துடணும். கோவிலுக்கு போகும்போது இந்த காம்புகள்லாம் இல்லாம இந்த மாதிரி வச்சுட்டு, இதுக்கு மேலேயே கூட நீங்க வந்து உங்க தேங்காய் பூ பழம்லாம் வந்து இதுக்கு மேலேயே கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டு எடுத்துக்கோங்க. நல்லா இவ்வளவு பெரிய தட்டு இருக்கு அப்படின்னா அதை கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய வேப்பிலை போட்டு நல்ல எலுமிச்சப்பழம், 12 எலுமிச்சப்பழம், 27 எலுமிச்சப்பழம், 108 எலுமிச்சப்பழம், 12, 27, 108 இதுதான் கணக்கு. சரிங்களா? இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா வந்து இந்த மாசத்தை வந்து சூப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அம்மன்லாம் இப்ப வந்து சமயபுரம் சொல்றேன்னா அங்கெல்லாம் போய் மாசாணி அம்மன்லாம் வந்து நிக்கவே முடியாதுங்க. ஆடி மாசத்துல போய் அப்படி வந்து உக்கிரமா இருப்பா. பெண் தெய்வம் வந்து நீங்க வந்து லைஃப்ல வந்து அதுக்குன்னு வந்து ஆண்கள் வந்து இதுன்னு நான் சொல்லல. ஒரு பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு நடத்துறீங்களோ, பெண்களும் எல்லா பெண்களும் கண்டிப்பா வந்து ஆண்களை மதிச்சே தீரணும், மதிச்சே ஆகணும். நான் அதை வந்து சொல்ல வரல. பெண்ணை வந்து நீங்க எந்த அளவுக்கு மதிக்கிறீங்களோ, பினான்சியலி மென்டலி எல்லாமே வந்து சூப்பரா இருக்கீங்க. பெண்களை வந்து எந்த அளவுக்கு ஏமாத்துறீங்களோ, அலட்சியப்படுத்துறீங்களோ, இதெல்லாம் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் வந்து உங்களுக்கு லைஃப்ல நிறைய வந்துட்டே இருக்கும். பெண்ணுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சமம் இருக்கு, ஆண்களுக்குள்ளேயும் இருக்கு. சோ அது சக்தி, சிவசக்தி தான் எல்லாமே. அப்ப இந்த மாதம் வந்து இந்த மாதிரி போகும்போது நீங்க அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போதே, இப்ப குடுத்துட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரீங்களா, அந்த வரும்போதே அந்த தேங்காய் பழம்லாம் இதுல வச்சு பாருங்களேன். அது ஒரு போட்டோ வேணா கூட எடுத்துக்கோங்க, அவ்வளவு லட்சணமா இருக்கும். பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. அம்மா மிதுனம்லாம் சொல்லிட்டேம்மா. தங்கதுரை ஹாய், விஜயலட்சுமி ஹாய் ஹாய், எல்லாருக்குமே ஹாய். இது சொல்லுங்க மேடம், இது சொல்லுங்க சொல்லுங்கன்றீங்க. நான் கமெண்ட் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாதுமா. எல்லாமே பாருங்க பாருங்க. கன்னி ராசி வந்துட்டோம் நம்ம. இன்னும் 6 ராசிகள் இருக்கு, அதுக்குள்ள 1 ஹவரே ஆக போகுது. இன்னும் கேள்வி பதில் யாருக்கும் வேணானா இதையே நான் உட்காந்து கமெண்ட் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன். சரிங்களா? ஓகே. சோ கன்னி ராசிக்காரர்கள் இந்த மாதிரி வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமா வந்து மாசாணி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். ஏன்னா 12ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் மறையறதுனால நிச்சயமா சில விஷயங்கள் வந்து, அதாவது பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் இருக்கு. இந்த மாசம் 11ல் இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு நிறைய நல்லது பண்ண போறாரு. இருந்தாலுமே வந்து இந்த 12ல் வந்து சுக்கிரன் இருக்கிறதுனால அதையுமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து போயிடலாமா? அடுத்து வந்து துலா ராசி. துலாம் யாரெல்லாம் துலாம் இருக்கீங்க சொல்லுங்க. துலாம் ஒரு டபுள் டேப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி அடுத்து வருதுமா. துலாமுக்கு அப்புறம் விருச்சிக ராசி. கன்னி, அஸ்தம், தேங்க்ஸ்.
அப்படி போட்டிருக்கீங்க. ஓகே. ஆக்டர் சத்யமூர்த்தி. ஓகே. ஸோ தேங்க்ஸ்ன்னு சொல்றதுக்கு வந்து ஒரு பெரிய மனசு வேணுங்க. அவர் வந்து அவர் பேர் என்னன்னு தெரியல, பட் ஆனா ஐடி வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர் சத்யமூர்த்தின்னு போட்டிருக்கு. பட் ஆனா அவர் தேங்க்யூ சொல்றாரு பாத்தீங்களா, அந்த நன்றி அவர் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. யாருக்கெல்லாம் கிராட்டிடியூட் இருக்கோ அவங்கள வளர்ந்துக்கிட்டே போவாங்க. யாருக்கெல்லாம் வந்து ஒரு நன்றி இருக்கோ, நம்ம எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப அவரை நம்ம பார்க்க போறதுல அவர் வந்து நம்மள பாக்குறாரு, ஆனா அவரை நம்ம பார்க்க போறதுல இருந்தாலும் அந்த நன்றி கடன் இருக்கு பாத்தீங்களா, அந்த நன்றி கடன் கிராட்டிடியூட் மட்டும்தான். அன்பும் நன்றி கடனும் தான் உங்களை வந்து அடுத்த லெவல். அன்பா இருக்கிறவங்களை வந்து எல்லாருமே ஏமாத்துவாங்க, கேவலமா பேசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா அந்த அன்பா இருக்கவங்க மட்டும்தான் வளர்ந்துட்டு போவாங்களே தவிர, ரொம்ப கோவப்படுறவங்க, ரொம்ப வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே வந்து அவங்க நல்லவங்களா இருந்தாலுமே இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லிமிட் இருக்கும். அதுக்கு மேல தாண்டி வர முடியாது. அன்புனா வந்து ரொம்ப அன்பா இருக்காது, அப்படி கிடையாது. உண்மையான அக்கறை தான் அன்பு. சும்மா நான் வந்து கண்ணே மணியே அப்படின்னு இருக்க அது வந்து அன்பு கிடையாது. உண்மையான அக்கறை. நமக்காக இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எப்படி இருப்பாங்க, இந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம்ல, இவங்க வளர்ச்சி எப்படி இருக்கணும், இவங்க எப்படி படிக்கணும், இந்த மாதிரிலாம் வளர்ச்சியை நோக்கி வந்து நம்ம நினைக்கிறோம், அதுதான் அன்பு. சரிங்களா? ஓகே. அடுத்தது துலாம் போயிடலாம். துலாம் ராசி. ஷர்மிளா ஹாய், பரணி ஹாய் ஹாய். வித்யா ஸ்ரீனிவாசன், இது வந்து கேள்வி பதில் வருமா? இது முடிஞ்சோன்னா கேள்வி பதில் வரும். கேள்வி பதில கேளுங்க, நிச்சயமா நான் வந்து சொல்றேன். சரிங்களா? எல்லாரும் மக்களை வீடியோ டபுள் டேப் பண்ணுங்க. ஒரு 200 லைக் கூட வரல. வீடியோ டபுள் டேப் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது போயிடலாங்களா? துலாம் ராசி. துலாம் ராசி போக வேண்டிய ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து சூப்பரான மாசங்க. ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. பினான்சியலி, மென்டல் ஸ்ட்ரெஸ், வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, இது எல்லாமே நிறைய விஷயங்கள் துலாம் ராசிக்கு நடக்கும் போது இவர்கள் போக வேண்டிய ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இந்த மாதம் ஆடி மாதம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வந்து போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா பாசிட்டிவா இருக்கும். ஓகேங்களா? துலாம் ராசிக்காரர்கள் எல்லாரும் போக வேண்டிய கோவில் வந்து பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். சோ அடுத்தது போயிடலாம். அடுத்தது பாத்திரலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி. துலாம் ராசியும் சேம் இதே ப்ராசஸ் தான். வேப்பிலை, எலுமிச்சை பழம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மல்லிகை பூ. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசி வந்து பாத்தீங்கன்னா கால புருஷனுக்கு 8ங்க. விருச்சிகம் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்து கணக்கு போடவே முடியாது. எப்ப டெரரா இருப்பாங்க, எப்போ அன்பா இருப்பாங்க, அந்நியன் மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள். கோச்சுக்காதீங்க, நல்ல பாசிட்டிவா தான் சொல்றேன் விருச்சிக ராசிய. விருச்சிக ராசி யாரெல்லாம் இருக்கீங்க? விருச்சிக ராசி யாரும் இல்லையா? பானுமதி ஹாய்மா, ஹாய் ஹாய். வித்யா ஸ்ரீனிவாசன் தேங்க்ஸ் அ லாட் மா, நாட் an issue. ஓகே. காயத்ரி நமஸ்தே. காயத்ரி நமஸ்தே.